அதாவது இப்போ நீங்கள் தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 அவங்க 12 வரைக்குமான ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும், ஒரு கலெக்ஷன் இருக்கும். இங்கே அப்படி கிடையாதா சார்? இப்போ எல்லா காமெடியன்ஸும் ஹீரோ ஆகணும், எல்லா ஹீரோவும் சிஎம் ஆகணும், அப்படி தான் போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா. சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதை நீங்கள் வந்து உங்களோட கருத்து கேஸ்ட் பேஸ்டாக எடுப்போம், அந்த காலத்தில் வந்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ரொடியூசரை வந்து படம் பார்க்குறது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு கட்டும்போது காசு கண்ட்ராக்டர் வந்து காசை கொடுத்துட்டு நான் தேதி சொல்லும் போது நீ மாடை எடுத்துன்னு வரணும், குரோபரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போ நடக்குது. மண்ணுக்குள் வைரம்னு ஒரு படம் எடுத்தாங்க, பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு. 4:30 மணியில் சிவாஜி சார் இறங்குறாரு. டைரக்டர் சொல்கிறார், சார் 7 மணிக்கு ஷூட்டிங், ஒரு 8 மணிக்கு வச்சுக்கலாம். அது சிவாஜி, நான் உங்ககிட்ட கூலி வாங்கிட்டேன், நீ போன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு மேக்கப்போட நிற்கிறார். இப்போ வர ஆளுங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து 7 மணிக்கு கால் ஷீட் வந்தால் 11 மணிக்கு தான் கேரவான்லேருந்து இறங்குறாங்க. இப்போ வந்து குடும்பஸ்தான் வந்து மணிகண்டன் வந்து ஒரு 30 to 40% தான் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டு. இப்போ ஆர்டிஸ்ட்டாக 70% ஆஃப் தி பட்ஜெட் வாங்குறாங்க. 5 மாதம் கூட ஆகல அவன் ஸ்டார்ஸோ ரஜினி பேசிஸில் பேசின்னு இருக்கிறான். அதை தான் சினிமாலைக்கு ஷாபுக்கு அடிப்பு. எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இப்போ வந்து சொல்கிறாங்க, இவர் வந்து முன்னாலேருந்தே இருக்கார், இவருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி தெரியும், சினிமா பற்றி நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அதாவது தகுதியாக அதை வந்து சொல்ல முடியும். ஏன்னா சினிமாவோட எவல்யூஷன் இந்த 70 வருஷத்தில் வந்து நிறைய மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவோட எல்லா எவல்யூஷனையும் ஸ்க்ரீனிங்கில் இருந்து அதோட ரன்னிங் டைம், அதோட பக்கங்கள், அது மாறின விதங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்ச நம்மளோட உட்லாண்ட்ஸ் வெங்கடேஷ் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். நமக்கு 2 பேருக்குள்ள ஒரு பெரிய இது இருக்குது சார். பட் எனக்கு இப்போது முதல்ல கேட்கணும்னு தோணுது என்னென்னா, ஹவ் இஸ் 2025 ஃபார் தமிழ் சினிமா சார்? 2025 வந்து ஸ்டார்டிங் வந்து சரியில்லை. எங்களுக்கு வந்து இந்த மதகஜ ராஜா வந்ததுனால தான் காப்பாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் விடாமுயற்சி எதிர்பார்த்த மாதிரி ஓடலை. இந்த 24, 23லேருந்து ஆரம்பிக்கலாமே. ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன நோக்கம் இருக்கோ அது வந்து மக்கள்கிட்ட திணிக்கிறது தப்பு. சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் வந்து சோஷியல் மெசேஜ் சொல்கிறது, அவங்களுக்கு வாழ்க்கையில் சொந்தமாக என்ன நடந்ததுன்னு சொல்கிறது, அது ஒரு வாட்டி ஹிட் ஆகலாம், அது தொடர்ந்து எடுத்துகிட்டே தான் வெறுப்பு வந்துடும். அதுதான் 24 நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ஆரம்பத்துலேருந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ தான் படம் ஓடிச்சு. அதுக்கு வந்து டேல் படம் இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் முன்னாடி படம் எடுத்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் எந்த காலத்திலும் அதை ரசிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்க இருக்கிறாங்க. அதுதான் ப்ரூவ் பண்ணது மதகஜ ராஜா. சார் எனக்கு மதகஜ ராஜா பற்றி கேட்கணும்னு யோசிக்கும்போது, பொங்கலுக்கு தேர் ஆர் நியூ ஃபிலிம்ஸ் அஸ் வெல். அதாவது இப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள், பட் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அது வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸாக மாறினதுக்கு காரணம் அதோட ஷெல்ஃப் லைஃப் போயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களே சார். பட் மக்கள் வந்து இன்னமும் ஜாலி தேட்டருக்கு வரதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே சார்? சார் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் மக்கள் வராங்க, என்டர்டெயின்மெண்ட். அதை நீங்கள் வந்து உங்களோட கருத்து கேஸ்ட் பேஸ்டாக எடுப்போம், அந்த காலத்தில் வந்து இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு வரல. நாங்கள் வந்து எங்களோட எமோஷன்ஸு, எங்களோட கஷ்டங்களை விட்டுட்டு வரோம். நீங்கள் அதே நியூஸ் பேப்பரில் படிக்கிறதும் வந்து சினிமாவில் தியேட்டரில் வந்து காசு கொடுத்து எதுக்கு மக்கள் வரணும்? உங்களுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், படங்களை பார்க்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் நாகேஷ் எல்லாம் இருந்தார், கவுண்டமணி இருந்தார், செந்தில் இருந்தார், ஒரு குறிப்பிட்ட டைமில் விவேகா பண்ணிட்டு இருந்தார். இப்போ எல்லா காமெடியன்ஸும் ஹீரோ ஆகணும், எல்லா ஹீரோவும் சிஎம் ஆகணும், அப்படி தான் போயிட்டு இருக்குது தமிழ் சினிமா. ஸோ இது எப்படி என்டர்டெயின்மெண்ட் வரும் உங்களுக்கு? சார் நீங்கள் எல்லா ஹீரோவும் சிஎம் ஆகணும்னு சொன்னீங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தட். ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு டேட்டாவை வந்து கரெக்டாக பிரேக் பண்ணக்கூடிய ஆள். மற்றவங்களும் டேட்டான்னு பேசுவாங்க, பட் நீங்கள் கரெக்டாக பிரேக் பண்ணுவீங்க. லாஸ்ட் 5 years ஆஃப் தமிழ் சினிமா இஸ் விஜய் த நம்பர் 1 சார்? எஸ் சார், விஜய் இஸ் தி நம்பர் 1. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி பிக்சர் அவரது எடுத்து பார்த்தீங்கன்னா 30% to 40% அவரோட கலெக்ஷன் தான் வருது. இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு 3000 crores ஆர் 1000 crores 2000 crores பார்த்தீங்கன்னா லியோ படம் அப்படி டச் ஆகுது. 100 crores 150 crores ஆகுது. இப்போ வந்து 2025 அவரது கடைசி படம் வருது, இல்லை இந்த வருஷமே வரலாம், இல்லை பொங்கலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகுது. இந்த வேக்யூம் ஃபில் பண்ணுறது யார்? இப்போ அவரோட வேக்யூம் ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள், சிவகார்த்திகேயன் சார். அவரும் எவ்வளோ நாள் பண்ணுவார்? அவரோட படங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு 2 வரலாம், 3 வரலாம். அதுக்கப்புறம் வேறு யார்? இப்போது தெலுங்கு சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது சொன்னாங்க, தமிழ் சினிமாவில் அவங்க என்ன தான் பெருசாக கலெக்ட் பண்ணாலும் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா அவங்கக்கிட்ட டயர் ஆஃப் ஆக்டர்ஸ் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் தெலுங்கு சினிமா பார்த்தீங்கன்னா
1 2 3 6 அவங்க 12 வரைக்குமான ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும், ஒரு கலெக்ஷன் இருக்கும். இங்க அப்படி கிடையாதா சார்? சார் அங்கே வந்து ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுறாங்க, டைரக்ஷன் போகிறதில்ல. இங்கே வந்து ப்ரொடியூசர் வந்து காசு போடுறது வரைக்கும் தான் அவங்களோட ஏடிஎம் மிஷினு. அவங்க வந்து கையெழுத்து போட்டால் செட்டுக்கு வரக்கூடாது ப்ரொடியூசர். ஆர்டிஸ்ட் டேக்ஸ் ஓவர், டைரக்டர் டேக்ஸ் ஓவர். இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசரே வந்து படம் பார்க்குறது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்களும் ஆடியன்ஸோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் சார் பார்க்குறோம், டைரக்டர் எங்களை காமிக்கிறது இல்லை. ஆனா நெறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்களே சார், இப்போ பிரஸ் மீட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்த வந்து நீங்க பாருங்க, நீங்க வந்து எவ்வளோ பெருசா வந்திருக்கு அப்படின்லாம் ப்ரொடியூசர். அப்போ ப்ரொடியூசர் அதில் டைரக்டர்ஸ் கட்டுன்னு ஒன்று வரும், ஒரு 40 நிமிஷம் போட்டு காமிப்பாங்க. அதில் நல்ல சீனெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இப்போ ஓடிடிக்கும் அதான் சார் தராங்க. ஆமாம், அப்படியே உஸ்பேத்தி விட்டுறது. அவங்க என்ன நினச்சா, ஓஹோ நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லின்னு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க. அதுக்கு தான் ரோஹினி தியேட்ரு, கமலா தியேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அவங்க அப்போ தான் பார்ப்பாங்க, ஓஹோ இந்த மாதிரி படம்னு சொல்லி. ஸோ வந்து இப்போ தமிழ் சினிமா, எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க மதகத ராஜா வாஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னொரு படமும் வந்து இட் பெர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னு டாக்கா போச்சு, குடும்பஸ்தன். இட் பெர்ஃபார்ம் வெல் சார்? படங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பேஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் புட்டின். இப்போ 5 கோடி படம் எடுத்து ஒரு 15 கோடி வந்தால் அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 100 கோடி போட்டு 20 கோடி கலெக்ட் பண்ணுறது அது என்ன பெனிஃபிட்? அல்டிமேட்லி வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர் நல்ல நிலைமையில் இருக்காரா, இந்த படம் எனக்கு சக்ஸஸ்ஸு, அடுத்ததை நான் பூஜை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருந்தன்மையாக வந்து அவர் படம் அடுத்தது திருப்பி அந்த சம்பாதிச்ச காசு திருப்பி போட்டால் தான் அந்த படம் வெற்றி, அவரோ இந்த படத்தில் வெற்றி அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்கேயாவது 3 வருஷமாக வந்திருக்கா? வரலையே. தமிழ் சினிமா அப்போ இன்னமும் ஒரு லோ பீரியட்ல தான் இருக்கா சார்? லோ பீரியட் இல்லை, இது டாமினன்ஸ் சார். ப்ரொடியூசர் வந்து அவர் தான் அன்னதாதா, அவரோட காசு தான் சினிமாவுக்கு வருது. ஸோ அவரை மதித்து அவர் என்ன மைண்ட் ஸ்கிரிப்டில் மென்டல் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் வரும்போது அவரோட ஃப்ரீனஸ் விட்டால் தான் அவருக்கு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் சிங்கிள் லைனு ஒரு கான்செப்ட் நான் உருவாக்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னோடய வேண்டுகோள், எந்த டைரக்டர் வந்து கான்செப்ட் சொல்லி சொல்கிறாங்களோ அந்த கான்செப்ட் வந்து எண்டிங்கில் படம் எடுத்து முடிக்கும் போது இருக்கான்னு பார்க்கணும். அது இருக்காது. அவங்க சொன்னது ஒன்று, நடக்கிறது ஒன்று. சமீப காலமா எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். பெரிய படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக அடி வாங்குது. ஆனால் அந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்கும்போது வந்து பிக் ஃபிலிம்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஈஸி பெட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக சேல் ஆகிடும், ஓடிடி சேட்டலைட் இது எல்லாமே சேல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் தேட்டருன்றது தான் முன்னாடி சினிமா எடுக்கப்பட்டதே தேட்டரில் வந்து மக்கள் பார்க்கணும், தேட்டரில் மக்கள் வந்து கூடி எல்லாருமே இது பண்ணணுன்றதுக்காக. பட் பெரிய படங்கள் எதுவுமே ஓடவே மாட்டேங்குது சார். சார் ப்ரொடியூசர் வந்து 90 நாளில் டைரக்டர் எடுத்து படம் எடுத்து கொடுத்தா அது கரெக்டாக அவங்களோட எஸ்டிமேஷன் வரும். 2 வருஷம் 3 வருஷம்னு எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அப்புறம் அந்த சொசைட்டி மாறும், மக்களோட மனநிலை மாறும். அப்படி இருக்கும்போது நீ ஒரு 3 வருஷம் பழைய கான்செப்ட்டு 23ல் இருக்கிற கான்செப்டில் ஒரு சிச்சுவேஷன் நடக்கும், அது 25ல் இருக்காது. ஸோ மக்கள் வந்து அந்த பேசிக் கான்செப்ட் என்ன நடக்குதோ அப்போ அதுதான் ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொடியூசர் வந்து 23 கான்செப்ட்லேயே உட்கார வச்சுட்டு இவங்க 25ல் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா எப்படி படம் ஓடும்? இப்போது 2024 கணக்கை எடுத்துக்கோங்களேன், 274 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து ஓடிடியில் வந்து 125 படம் தான் வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 35 படம் தான் அவங்க வாங்கியிருக்கிறது விலை கொடுத்து. மீதி 125 படம் சொன்னீங்களா, 90 படம் ஆன் கமிஷன் பேசிஸ், ஸ்ட்ரீம் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரீம் என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் கணக்கு தெரியாது. அதுக்கு தான் கேரளா வந்து ஜூன் 1 இந்த சில இஷ்யூஸ்னால ஸ்ட்ரைக்குக்கு போகிறாங்க. விடாமுயற்சி படம் வரப்போகுது அப்படின்றதுக்காக நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அதாவது வந்து 21 இப்போது கடைசி வாரம் 2 படம் வந்துச்சு, எல்லாமே வந்து டேட் ஷிஃப்ட் ஆகி போனாங்க. பட் விடாமுயற்சியும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் இப்போது டிராகனோட ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லப்படுது, இந்த மாதிரி அந்த படம் வந்து கிராஸாகவே 50 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார்? இப்போது விடாமுயற்சி வந்து எவ்வளோ வருஷமாக எடுத்துன்னு இருக்கிறீங்க? 2 வருஷமாக எடுத்துன்னு இருக்கிறீங்க. 2 years 2.5. டிராகன் வந்து 6 months. ஆமாம் சார். ஸோ காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆச்சு? இன்ட்ரெஸ்ட் ஓவர் ரன், வெளிநாட்டில் ஷூட்டிங்கு எல்லாமே, அவரும் பிஸியாக இருக்கிறாரு, எல்லாமே பிஸியாக இருக்கார். ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கணுன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுப்பாரு.
கமல்ஹாசன் 4 படம் கொடுப்பார். ரஜினி சார் வந்து பாபாக்கு அப்புறம் ஒரு ஒரு பிரேக் இருந்தது. சந்திரமுகி வரைக்கும். சந்திரமுகி வரைக்கும் ஒரு 4 வருஷமோ 6 வருஷமோ பிரேக் இருந்தது. அப்புறமா வந்து இப்போ வந்து 50 வருஷத்தில் 175 படம் நடிச்சிருக்காரு. விஜய் சார் வந்து 25 வருஷத்தில் 69 படம் நடிச்சிருக்காரு. இப்போ வர ஆளுங்களெல்லாம் அவங்களுக்கு வந்து 7 மணிக்கு கால் ஷீட் வந்தால் 11 மணிக்கு தான் கேரவான்லேருந்தே இறங்குறாங்க. ஸோ நீங்கள் எங்கே டிசிப்ளின் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். மண்ணுக்குள் வைரம்னு ஒரு படம் எடுத்தாங்க. பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கு. 4:30 மணியில் சிவாஜி சார் இறங்குறாரு ட்ரெயின்லேருந்து. ஒரு ஏதோ வீட்டில் போய் தங்குறாரு. தங்கிட்டு டைரக்டர் சொல்கிறார், சார் 7 மணிக்கு ஷூட்டிங் ஒரு 8 மணிக்கு வச்சுக்கலாம். அது சிவாஜி பீக் ஆஃப் தி கெரியர். மனோஜ்குமார் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு படம். நான் அவங்ககிட்ட கூலி வாங்கிட்டேன், நீ போன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு மேக்கப்போட நிற்கிறார். அது டிசிப்ளினா? அதுக்கு தான் அவர் உயர்ந்த மனிதன். இங்கே இருக்கிறவன் ப்ரொடியூசரை தாழ்ந்த மனிதன் ஆக்கிடுறாங்க. அந்த ஆன் டைம் வராமல். ஸோ ஒரு நாளும் வந்து 2 lakhs 3 lakhs 5 lakhs ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறார். அது இன்ட்ரெஸ்ட் யார் பேர் பண்ணுறது? சார், இப்போ இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது நம்ம ஒரு சொன்னோம், இந்த டயர் ஆஃப் ஆக்டர்ஸ். இப்போ வந்து இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக சார் எங்களுக்கு அதாவது நீங்கள் தான் அதை பிரேக் பண்ணோம். என்னென்னா இப்போது குடும்பஸ்தன் மணிகண்டன் அவர் ஹீரோவாக வந்து நிறைய படங்கள், லவ்வர் கொஞ்சம் நல்லா போச்சு, அதுக்கு முன்னாடி வந்து குட் நைட் நல்லா போச்சு, இப்போ இந்த குடும்பஸ்தன் படமும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ அவர் ஒரு ஹீரோவாக ஃபார்ம் ஆகிட்டு வராரு. இப்போ பிரதீப் அவரோட போன படம் லவ் டுடே பெரிய ஹிட்டு. ஸோ இப்போ அவருக்கு ஒரு நல்ல ஓப்பனிங், இந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் தான் அடுத்த லெவல் ஆஃப் ஃபில்லிங் ஸ்பேஸ்க்கு வராங்களா சார்? ஃபில்லிங் ஸ்பேஸ் வருது பதிலாக தே ஹேவ் டு கீப் த ரேட்ஸ் அட் அ மினிமம் கம்ஃபர்ட் லெவல். இப்போ வந்து குடும்பஸ்தான் வந்து மணிகண்டன் வந்து ஒரு 30 to 40% தான் வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டு. இப்போ ஆர்டிஸ்ட்டாக 70% ஆஃப் தி பட்ஜெட் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து கன்ஸ்டன்ஸ் வரும்போது அவுட்புட் ஆஃப் தி காஸ்ட் அதிகமாகுது. சினிமாவில் வந்து வர ஆளுங்களுக்கு கம்மியாகினே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாடகை அதிகமாக இருக்குது, கரண்ட் பில் அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தால் தான் அவங்க வந்து சினிமாவில் படம் பார்க்க வராங்க. அவங்க படம் பார்க்குறதே வரலைன்னா நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை ரசிச்சுக்கிறது யார்? ஒரு பொருள் வந்து 100 ரூபா பொருளை வந்து நீங்கள் 120 ரூபா 150 ரூபான்னு ப்ராடக்ட் பண்ணி இன்னொருத்த மேலே தட்டி விட்டானா எப்படி அவன் வாங்குவான்? எனக்கு இதுக்கு ஆன்சராக வரல. பட் வந்து என்னென்னா அடுத்தடுத்து வர ஹீரோஸ் வந்து இப்போ இருக்க மாதிரியே அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பட்ஜெட்டை ஏற்றிக்கிட்டா தமிழ் சினிமா வில் பி இன் குட் ஹேண்ட்ஸ். அப்படி ஆக்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் தெய்வனாலே தான் மேலே வரான். அவங்களே ப்ரொடியூசர். இப்போ நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களே ப்ரொடக்ஷனுக்கு இறங்குறாங்க. ஆக்டர்ஸாக வந்து படம் எடுத்துகிட்டு அவங்க எதுவுமே சாதிச்சதே கிடையாது. ஆனால் இன்னொருத்தவனை நம்பி வந்தான்னா அவனை வந்து ஒன்று ஒரு வழி பண்ணிட்டு பேண்ட்டு கீண்டெல்லாம் கைட்டு வெட்டி விட்றது எந்த விதத்தில்? நீ இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், நிறைய அது நடந்துட்டு இருக்கு, இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து சம்பளம் வாங்க மாட்டார், ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஏரியா வாங்கிடுவார், இல்லை ரெவென்யூ ஷேரிங். இந்த படம் இப்போ ஹிட் ஆச்சுன்னா எனக்கு 50% அப்படின்ற மாதிரி ஒரு ரெவென்யூ ஷேரிங் ஃபார்மேட்டில் போவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவரோட அடுத்த 2 படத்துக்கு வந்து ரெவென்யூ ஷேரிங் தான் போயிருக்காரு. இப்போ டான் பிக்சர்ஸில் அவர் பண்ணிட்டு இருக்க அந்த சுதாகங்கரா படத்துக்கும் சரி, அடுத்த ஒரு படத்துக்கும் வந்து ஒரு ரெவென்யூ ஷேரிங் தான் போயிருக்காருன்னு சொல்லப்படுது. இவருமே வந்து அடுத்தடுத்து சிம்பு அவர்களும் வந்து ஒரு படத்துக்கு ரெவென்யூ ஷேரிங், அதே டான் பிக்சர்ஸில் அவர் பண்ணக்கூடிய அந்த படத்துக்கு ரெவென்யூ ஷேரிங், தனுஷ் அவர்கள் ரெவென்யூ ஷேரிங் போகிறது இட் இஸ் குட் ஃபார் சினிமா. ஆமாம் சார். இப்போ நீங்கள் முதலீடு போட்டிங்கனாலே ஆர்டிஸ்ட் வந்து மொத்தம் பேமெண்ட் ஃபஸ்ட்டே கேட்டுறாங்க. அந்த படம் வந்து 2 வருஷம் அப்புறம் ரிலீஸ் ஆகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இங்கே வரும். சினிமாவில் வந்து 5% இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து 2 வருஷம் அப்புறம் இந்த 100 ரூபா வந்து 5 ரூபாய்க்கு நீங்கள் டெய்லி போட்டிங்கன்னா அது 160 ரூபா 170 ரூபாவில் இருக்கும். அந்த 60-70 ரூபா எங்கேருந்து வாங்குறது? ப்ரொடியூசர் தான் கட்டின்னு இருப்போம். அப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட் அப்படியே ஏறும். அப்புறம் என்ன செலவு என்ன ஆயிடுச்சு? கலெக்ஷன் இருக்குது 100 கோடின்றது 200 கோடின்றது. என் தியேட்டர் கலெக்ஷன் எனக்கு தான் தெரியும். நிறைய வாட்டி இப்போ ப்ரெஸ்காரங்களே சொல்லியிருப்பாங்க, சார் நீங்கள் அந்த படம் போட்டிங்களே எப்படி போச்சுன்னா அந்த படமே போட்டிருக்க மாட்டேன். ஆனால் எங்கிட்டே வந்து கேட்பாங்க, நல்லா போச்சா சார்? சரி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் காமிச்சிங்க, நானே ஷாக் ஆகிட்டேன். ஆமாம். இப்போது தமிழ் சினிமாவில் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட், அதாவது வந்து இந்த கலெக்ஷன் இவ்வளோ 200 கோடி 300 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு 3 டேஸில் இவ்வளோ அப்படின்லாம் சொல்லப்படுது சார். இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தேட்டர்ஸ்க்கு தான் வரும். அதாவது நீங்கள் தான் அதை சொல்லவே முடியும். லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு ரவுண்ட் டேபிளில் பேசும்போது கூட என்ன சொன்னீங்கன்னா, கோட் எனக்கு ஏன் என் தேட்டரில் நம்பர் 1னா
என்கிட்ட அதுக்கான பதில் இருக்கு, என்கிட்ட அதுக்கான பிரேக்கப்ஸ் இருக்கு. என் ஃபர்ஸ்ட் வாரம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, 2வது வாரம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு. நான் யாரையுமே வந்து இது பண்றது காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நான் சொல்லல. இதுதான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விடாமுயற்சியும் நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இந்த வருஷத்துல வந்ததுல அந்த படம் தான் பெருசா கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. பட் மீடியால இருக்க நிறைய பேருக்கு தெரியும் அந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்கே பெரிய ரிப்போர்ட் கிடையாது. செகண்ட் வீக் இருந்திருந்ததுன்னா இந்த படங்கள்ல இப்போ நீக் ஆகட்டும், டிராகன் ஆகட்டும் அதுக்கு அவ்வளோ தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்காது. ஏன்னா they got enough theaters. அப்படி இருக்கும்போது விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் கலெக்ஷன்லாம் ட்ராப் ஆச்சு தானே சார்? ஆமாம், ட்ராப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நீக்ன்ற படம் நல்ல நீட்டான படம், தப்பு ஒன்றும் இல்லை. தனுஷ் வந்து பவர் பாண்டி எடுத்திருக்கிறது, ரயான் எடுத்தார். இப்போ அதே இதில் இருக்குது. இது தப்பான படம் கிடையாது. பட் எதுக்கு ஓடலைன்னா நம்மளுக்கு புரியாத புதிர். சினிமாவில் வந்து நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஏன் ஜனங்க வர்றதில்லை, அதே படம் ஓடுறதில்லைன்னா அதுக்கப்புறம் தான் இப்போ போன வருஷம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா மேயழகன் ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க, ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். எஸ், அதையே ஓடலை. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 வாரமாக அது டாப் 10லேயே இருந்தது. ஆமாம். சம்டைம்ஸ் வந்து இது ஏன் நாங்கள் விட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கும் புரியாது, ஜனங்களுக்கும் புரியாது. அதுக்கப்புறம் தியேட்டரில் போன அப்புறம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி ஃபீலிங்கில் நீக்கு கூட ஒரு படம் சார் தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஃபீலிங் ஏன் சார் அப்பப்போ வருது? போன வருஷம் பிரேமலுன்னு ஒரு படம் வந்தது, தமிழ் வேற லாங்குவேஜ் படம். அதே மாதிரி வந்து மஞ்சமல் பாய்ஸ் ஆகட்டும், இந்த படத்தெல்லாம் ஓட வைக்கிறாங்க. நீக் படம் நல்லா தானே சார் இருந்துச்சு, ஏன் சார் அதுக்கு நீங்கள் படத்தை மட்டும் சினிமா தியேட்டரில் ஓடுறது மட்டும் தான் பார்க்குறாங்க. இது டார்கெட் ஆடியன்ஸ் யார்? 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டு. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணின்னு இருக்காங்க? போர்டு எக்ஸாம்ஸ்க்கு போர்டு எக்ஸாம். அவனுக்கு வாழ்க்கையே முக்கியமா, சினிமா முக்கியமா? ஸோ நீங்கள் எப்படி நீக்கு ஓடுன்னு எதிர்பார்க்க முடியும்? ராங் டைமிங். இதே ஒரு வாரம் தள்ளி எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்கும். மேல ஒரு ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். ஏப்ரலில் இல்லை மார்ச் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க எக்ஸாம் முடியும் போது எடுத்திருந்தாங்கன்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்திருக்கும். நீங்கள் வந்து சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்க்குறதில்ல. சினிமா கலெக்ஷன் எவனோ ஒருத்தன் சொல்லின்னு இருக்கிறது, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்துன்னு இருக்கீங்களே தவிர ஒரு படம் ஏன் ஓடிச்சு, ஒரு படம் ஏன் ஓடலை, அது சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் பெரிய விஷயம். கேரளாவோட ஸ்ட்ரைக் 1ஆம் தேதியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. தமிழ்லையுமே இப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் தேவைப்படுதா சார்? பட் இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்ட்ரைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 எடுத்துக்கோங்க. ப்ரீ கோவிட், ஆஃப்டர் கோவிட். கோவிடில் இருக்கும்போது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிளாட்ஃபார்ம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் பிளாட்ஃபார்ம் உருவாயிடுச்சு. இந்த ஓடிடி ஓட இன்கம், சேட்டிலைட் இன்கம் ப்ரீவியஸாக வந்து ப்ரேயர் டு கரண்ட் 10% தான். 10%. அதுக்கப்புறம் 40% போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்க, நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் மட்டும் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்தது. அதுக்கப்புறம் ஓடிடியில் என்ன ஆயிடுச்சு, எப்போ வந்து கொரோனா ஆயிடுச்சு, எல்லாமே வெளியில் வர ஆரம்பித்தாங்களோ அந்த ஓடிடி மார்க்கெட் ஷிங்க் அடிக்க ஆரம்பிச்சிது. சினிமா தியேட்டர்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவங்க மைண்ட் செட் வந்து ஓடிடியில் இருக்கிற படத்துக்கு எடுத்து தியேட்டரிக்கல் ஃபார்முலா வந்து கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிது. இப்போ ஓடிடிக்காரங்க வந்து இந்த வருஷத்தில் வந்து 12 படம் தான் வாங்கியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில். அவங்க சார்ட்டே போட்டாங்க என்னென்ன படம் வாங்கியிருக்கோம் போட்டாங்க என்னென்ன படம். அந்த டைமில் 120 படம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட்டும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆகிடுச்சு. அவங்க டிமாண்ட் தானே சார், அவங்க டிமாண்ட். ஸோ அவங்களோட லைப்ரரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. லைப்ரரி க்ரியேட் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதே தான் ரீட்டைன் ஆகுது. அது வந்து க்ரோத் ஆகலை. ஸோ அது ரீட்டைன் ஆகும்போது அவங்களோட க்ரோத் வந்து ஹை இருந்தால் தானே பொருள் அதிகமாக வாங்குவாங்க. அவங்க க்ரோத் ஒரே மாதிரி இருந்தால் எதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து கேரளாலே அதே மாதிரியே கம்மியாயிடுச்சு. கேரளா வந்து மொத்தமாக ஓடிடியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாங்குறது. ஆனால் காஸ்ட் மட்டும் நாங்கள் ஏற்றுனது இறக்கலையானோம். ஸோ இதெல்லாம் அந்த சொன்ன சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்னால தே ஹவ் ஸ்டாப் ஷூட்டிங். தே வாண்ட் டு ரீவர்க் தி என்டையர் திங். ப்ரீ கொரோனா லெவல்ஸில் ஆர்டிஸ்டோட சேல்ரி, டெக்னீஷியனோட சேல்ரி எல்லாம் பண்ணால் தான் நாங்கள் சர்வே ஆக முடியும், காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீவர்க் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் நம்ம பெரிய சம்பளம்லாம் வாங்குறது இல்லையே சார். இப்போ மோகன்லால் அவர் வந்து ஒரு படத்துக்கே 20 கோடி ரூபா அவ்வளோதானே சார் வாங்குறாரு. இங்கே அது எப்படி அந்த ஏரியாவில் ஒர்க் ஆச்சு நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்கள ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால அவங்க போகிறாங்க. ஸோ தமிழ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் சினிமாவை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். தமிழ் சினிமா அந்த லெவலுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஆர்டிஸ்ட்டுங்க வந்து உணர்ந்து படங்களை கம்மி பண்ணிவிடுவாங்க, சேல்ரி கம்மி பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் இருக்கும்போது பர்டன் ஆன் ஸ்டார்டிங் த ஃபிலிம் வில் பி லெஸ். ஓகே, டேட்டு தள்ளி போகுது, ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போகுது அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு அது ஒரு பெரிய இம்பேக்ட்டு, ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு தியேட்டர் ஓனர்ஸாக, ஒரு எக்ஸிபிட்டர்ஸாக
உங்களுக்கு அது ஒரு பெரிய குழப்பத்தை இது பண்ணல சார்? ஏன்னா அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு நீங்க வேற 2 படம் வாங்கி வச்சிருப்பீங்க. வேற 2 படம் நீங்க சைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த படம் தள்ளி போய் இன்னும் 2 வாரம் கழிச்சு வந்ததுன்னா, நீங்க இந்த படத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அந்த படத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். கல்யாண மண்டபத்தில் 40 முகூர்த்த நாள் இருக்குது. ஒரு முகூர்த்தத்தில் தாலி கட்டலைன்னு என்ன ஆகும்? இன்னொருத்தன் தேட முடியுமா? தேட முடியாது. ஸோ யாராவது ஒருத்தனை உட்கார வச்சு அந்த துணி கடையை போட்டு அது சம்பாதி தான் நம்ம வேலை. ஸோ ஒரு படம் தள்ளி போச்சுன்னா ஒரு முகூர்த்தம் தள்ள மாதிரி எங்களுக்கு ஃபீலிங். ஸோ வந்து அது வந்து நீங்கள் ஏவிஎம் படம் எடுக்கும்போது, வேறு கம்பெனி படம் எடுக்கும்போது பூஜை அன்னைக்கு இந்த டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க டேட்டு, ஆனால் எந்த வருஷம் தான் சொல்கிறது. சார் ஆனால் விஜய் அவரோட படம் எல்லாமே டேட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கடைசி படம் வரைக்கும் இந்த படம் தான் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணல. பட் அவரோட எல்லா படமும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டு கரெக்டாக வந்துட்டாங்கல்ல சார்? அதான் சார், மெச்சூர் ஆக்டர்ஸ் வர்சஸ் இம்மெச்சூர் ஆக்டர்ஸ் தான் தமிழ்நாடு இஸ் ஃபீலிங் நோ. ஸோ அதனால அது வந்து தமிழ் சினிமாவே கொஞ்சம் அப்படியே ஆட்டி பார்க்குது இல்லை சார்? இல்லை, ஆட்டி பார்க்குறது இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், விஜய் யார் கூட இருக்கிறாரு? எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ் ஸ்டோரி ரைட்டர்ஸ் அவர் கூட தான் பண்ணின்னு இருக்கிறாரு. அவர் படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க, அதுக்கு தான் படம் ஓடுது. ரஜினி சார் என்ன இருக்காரு, அவர் அதே மாதிரி தான் ப்ரமோஷன் பண்ணுறாரு. உங்களுக்கு உங்கள் படம் எடுத்து உங்கள் நம்பி படம் எடுத்தவங்களும் தீர்வத்தன்மை இருக்கணும், ஒரு வெறித்தனம் இருக்கணும். நான் வந்து கூலிக்காரன், நான் நடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னால் உன்னோட லக்கேஜ் யார் எடுத்துன்னு போகிறது? அதுதான் தமிழ் சினிமா, டிசிப்ளின் கிடையாது. சார் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம இந்த இவரை பற்றி பேசும்போது சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. அது இப்போவும் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சிவாஜி சார் பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க. இப்போது ரஜினி சாரோட ஏஜ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 75+. அவரு வந்து கூலி படத்தை முடிச்சிட்டார் சார். ஆல்மோஸ்ட் 6 months 7 months கேப்பில். ஸோ வாட் ஆக்டர் ஷுட் லேர்ன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே ரஜினி சாரை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் தானே சார்? ரஜினி சார் வந்து ட்ராவல் பாருங்க, 50 years எப்படி ட்ராவல் பண்ணார். அவரும் லெவலில் இருக்கிறார். 50 yearsோட ட்ராவலில் தான் அவர் சூப்பர் ஸ்டார். 5 மாதம் கூட ஆகல அவன் ஸ்டார். ஸோ ரஜினி பேசிஸில் பேசின்னு இருக்கிறான். அதை தான் சினிமாலைக்கு ஷாபகேடி. சார் ரொம்ப நன்றி சார். எப்பயும் போல் ஓப்பனாக உடச்சி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களையும் என்னையும் திட்டுவாங்க சார். ஸோ வி ஆர் ரெடி ஃபார் திட்டு. ஸோ ரொம்ப நன்றி சார்.